அமெரிக்க மாநாடு நடக்கிற பாரபத்தி பகுதியில் நாள் முழுக்க வானிலை எப்படி இருக்கும், கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா என்பது பற்றிய தகவல்களோட சிறப்பு செய்தியாளர் கார்கே இணைஞ்சிருக்காரு. கேட்டு பெறலாம். கார்கே வணக்கம். இப்ப நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும், குறிப்பா இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும், அது பற்றின தகவல்கள் என்ன கார்கே? ஓகே, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துடலாம். இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, மாநாட்டுக்கு இப்போது தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலிருந்து எல்லோருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்போது மழை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை பிரதேசங்களாக இருக்கக்கூடிய வால்பாறை, அப்புறம் தேனி மாவட்டத்துடைய சில பகுதிகளில் தான் இருக்குது. அதனால் இன்றைய தினம் அவர்களுடைய பயணத்திற்கு எந்த இடையூறும் இருக்காது அப்படின்னு நம்ம கருதலாம். ஏன்னா இரவுக்கு மேலே மழை அங்கே இல்லை அப்படின்றதான் நிலவரம். சரி, ஸோ மழையை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்த்துடலாம். மழை நாளைய தினம் மாநாடு நடக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குன்னா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் அப்படின்றாங்க. ஸ்பெசிஃபையாக எந்த இடத்துல அப்படின்றது சொல்லலை. ஏன்னா அவங்க நிகழ்நேர தகவல், அதாவது ரேடாருடைய தகவல் அடிப்படையில் அப்பப்போ, அதாவது ஒரு 4 மணி நேரம் கேப்பில் வந்து எங்கே புதிய மேகங்கள் உருவாகியிருக்கு, எங்கே மழை பெய்யும் அப்படின்றத வச்சு அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே ஆரஞ்சு அலர்ட்டோ, எல்லோ அலர்ட்டோ, ரெட் அலர்ட்டோ கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்துடைய பகுதிகள் ஓகே. நாளைய தினம் காலையில் நம்ம பார்க்குறோம், காலை நேரத்தில் பெரிய அளவிலான மழை எங்கேயுமே இல்லை. ஆனால் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி வாக்கில் கேரளாவுடைய பகுதிகளில் மழை, சேலத்துக்கு பக்கத்தில் ஏற்காடு போன்ற இடங்களில் லேசான மழையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரும்பாலானவங்க மாநாட்டுடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள். மாநாடு நடக்கக்கூடிய நேரத்துக்கு போவோம். நல்லா பாருங்கள், மதுரை பகுதி. இங்கே இந்த போடிநாயக்கன் ஒரு பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் வழியாக இந்த காற்று வருது பார்த்தீங்களா, இந்த காற்றோடு சேர்ந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடியதான் மழைக்கான மேகங்கள், மழைக்கான வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள் எப்படி தென்படுது அப்படின்னா, 1 மணிக்கு பாருங்கள், கீழேருந்து ஒன்று வருது காற்று, அங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது. அப்படியே மாநாடு நடக்கக்கூடிய 4 மணிக்கு 3 புறமும் சூழ தொடங்குகிறது. அதாவது இங்கே ராமநாதபுரத்துலேருந்து ஒன்று வருது, திருநெல்வேலியிலேருந்து ஒன்று வருது, அதே போல் இங்கே போடிநாயக்கனூர் வழியாக ஒரு மழை மேகம் வருகிறது. சரி, 5 மணிக்கெல்லாம் நியர்லி மதுரைக்கு பக்கத்தில் வந்துடுது. 6 மணி நிலவரம், 7 மணி நிலவரம். ஸோ 7 மணி நிலவரத்தின் போது மதுரை மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இங்கே தான் வந்து மாநாடு நடக்க போகுது. மதுரையிலேருந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் பாரபத்தி. இந்த பகுதிகளில் சிறிய மேகங்கள் வருகிறது. அதனால் இந்த சிறிய மேகங்களால் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 6 மணிக்கு மேலே, அதாவது இந்த 3 புள்ளிகளும் மழைக்கான வாய்ப்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு 6 மணி, 7 மணி, இன்னும் சொல்லணும்னா 8 மணி மாநாடு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கருதப்படக்கூடிய நேரத்தில் அங்கே மழை பெய்யும். ஸோ நிச்சயமாக இந்த பகுதிகளில் மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்றது ஒன்று. அந்த மழையும் பெரிய அளவிலான கனமழையாக இருக்காது அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுகிறது. சரி, மாநாடு அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எல்லாருமே காலையிலே வந்துடுவாங்க, காலையில் 8 மணிக்கே வந்துடுவாங்க. ஓவரால் ட்ராவல் பண்ணி வரக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கான பாதுகாப்போடு இருக்கணும். ஏன்னா மதிய நேரத்தில் அவங்க மாநாட்டு திடலில் இருப்பாங்க. அப்போ வெயில் எப்படி இருக்கும், வெயிலை நம்ம பார்த்துடலாம், வானிலை வெப்பநிலை அளவை நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைய தினம் சரியாக காலையிலலாம் இதமாக இருக்கும், ஈஸியாக வந்துடலாம். 10 மணிக்கு மேலே 12 மணி, 2 மணி. ஓகே, இப்போது 2 மணிக்கு நிலவரத்தை பார்க்குறீங்க. 2 மணிக்கெல்லாம் மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வானிலை 102 டிகிரியாக வெப்பநிலை பதிவாகிவிடும். எப்போ 2 மணிக்கு. ஸோ மாநாட்டு மேடையில் எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மணிக்கு மாநாடு ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் 100 டிகிரியை தாண்டி வெப்பநிலை பதிவாகிறது அப்படின்றது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே அப்படி தான் இருக்குது. மதுரையாக இருக்கட்டும், அங்கே பாருங்கள் மானாமதுரையிலேருந்து வரக்கூடிய வழியாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு புள்ளிகள் குறையலாமே தவிர, திருமங்கலத்து பக்கத்தில் அப்படியே உள்ளே வந்தேன்னா இங்கே தான் பாரபத்தி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வழியாக வரப்பையும் பார்த்தா 102 டிகிரி சாலிடாக இருக்குது. இந்த 4 புள்ளிகளும் 102 டிகிரி இருக்குது. மதிய நேரத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக குடை, தண்ணீர் வைத்திருப்பது அவசியமாக தேவைப்படுகிறது. ஸோ 3 மணிக்கும் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் குறையுது, அதாவது 4-5 மணிக்கு குறையுது. அதே இடத்துல ஈரப்பதத்தை நம்ம பார்க்கணும். ஏன் ஈரப்பதத்தை பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் கூடக்கூடிய இடத்துல ஈரப்பதம் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும்.
ஈரப்பதத்தை பொறுத்தவரையில் நாளைய தினம் மதிய நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மதிய நேரம் 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காற்றினுடைய ஈரப்பதம் அப்படின்றது கடற்பரப்புகளில் ஒட்டி 66% இருக்கிறது. அப்படியே உள்ள வர 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 பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் 24 குறைந்து விடுகிறது. பாருங்க, 24 திருமங்கலம் பக்கத்தில் தான் இருக்குது, 23. ஸோ ஈரப்பதமும் குறைவாக இருக்கும். அதே போல் வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா மதியம் 1 மணியில் இருந்து 5 மணி வரை நிலவரம் இந்த மாதிரியாக இருக்கும். அதனால் மதிய நேரத்தில் இது சார்ந்த ப்ரிகாஷன் எடுக்கணும். ஆனால் மாலை நேரத்துக்கு மேலே மழைக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது அப்படின்றாங்க. இது பற்றிய நிபுணருடைய பார்வை பெறுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். ஹேமச்சந்திரன், மதுரை மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியினுடைய நிலவரம் என்ன? குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க என்ன மாதிரியான தயாரிப்புகளோடு வரணும்? குறிப்பா பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வெப்பமான பகுதியா மதுரை தான் திகழ்ந்துட்டு இருக்கு. நேற்றைய தினம் 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவானது. இன்றைய தினமும் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல நீங்க குறிப்பிட்டது போலவே தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நண்பகல் 12 மணில இருந்து 3 மணிக்கு 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான கூட்டம் கூடும் போது உணரும் வெப்பநிலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்னா உணரும் வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே போல மாலை இரவு நேரங்கள்ல குறிப்பா அந்த 7 மணி அளவுல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வளிமண்டலத்துல நிலவக்கூடிய காற்றின் போக்கில் இருக்கக்கூடிய வேக மாறுபாடு காரணமா இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஹேமச்சந்திரன். உணரும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே மதுரையில் வெப்பநிலை பதிவாகிறது, 100 டிகிரிக்கு மேலே ஃபாரன்ஹீட்டில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் உணரும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். மாநாட்டுக்கு போகிறவங்க இது சார்ந்த தயாரிப்பு பணிகளோட செல்லுங்கள். குடை, தண்ணீர் பாட்டில் அவசியம் அப்படின்னு தான் வெளிவரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளை நிலவரம் என்ன அப்படின்றத. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.